கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கிறிஸ்தவங்க தங்களுடைய சபைகளில் சாட்சி சொல்கிறத ஒரு பகுதியாக வச்சுருப்பாங்க. இந்த சாட்சி சொல்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட நோய்களிலிருந்து தேவன் எப்படி விடுதலை கொடுத்தார், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து எப்படி தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் காணாமல் போய் இருக்கும்போது அதற்காக ஜெபிக்கும்போது தேவன் அதை எப்படி திருப்பி கொடுத்தார். இப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த விசுவாசிகள் சாட்சி சொல்கிற அந்த நேரத்தில் இதை குறித்து அவங்க சாட்சிங்கிற முறையில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுதான் சாட்சியா அப்படின்னு பார்த்தோன்னா இது சாட்சி கிடையாது. வேதம் என்ன சாட்சி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களை நோக்கி சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர்களை நோக்கி சொன்னது நமக்கும் ஒத்து வரும். அதனால் நாமும் இந்த 4 இடத்துலையும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். சரி, இந்த 4 இடமும் இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, எருசலேம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது நம்ம குடும்பத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை, உபதேசத்தின்படி நாம் வாழுகிற வாழ்க்கை, நமது கணவனுக்கோ அல்லது நமது மனைவிக்கோ நமது பிள்ளைகளுக்கோ நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவளாக வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்குரிய வாழ்க்கை. சரி, 2வது யூதேயா முழுவதிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எங்கே நாம் யூதேயாவுக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். யூதேயாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க மத்தியில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், ஒரு நல்ல மனுஷனாக வாழ முடியும், ஒரு நல்ல மனுஷியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு தூண்டுற வகையில் நாம் வாழணும். கிறிஸ்தவன்னா இவனை மாதிரி தான் இருக்கணும், கிறிஸ்தவன்னா இவளை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். அதுதான் யூதேயாவில் உள்ள அந்த வாழ்க்கை முறை. சரி, 3வது சமாரியா என்கிற பகுதி இப்போது நம்ம வாழ்க்கையில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நமது உறவினர்களை தாண்டி, நமது நண்பர்களை தாண்டி, நமக்கு தெரிஞ்சவங்களை தாண்டி, நம்ம ஊரில் உள்ள வேதத்தை அறியாத மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் சமாரியா என்கிற அந்த பகுதிக்கு நாம் வச்சிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. சரி, அவங்களுக்கு எப்படி நாம் சாட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கும் இந்த மனுஷி எப்படி இப்படிப்பட்ட காலத்துலேயும் ஒரு வேத வசனத்தின் காரியத்தின்படி வசனத்தின்படி நடக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் கூடிய வரைக்கும் தப்பே செய்யாமல் எப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியை நாம் அவங்களுக்கு காட்டி வாழ்கிறது தான் இந்த சமாரியா என்கிற பகுதிக்கான விளக்கமாக இருக்குது. 4வது உலகத்தின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது நாம் நம்ம வாழ்க்கையில் ஒரே பகுதியோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்ல. நாம் வாழுகிற நம்ம ஊர்லேயோ, நமது மாவட்டத்திலேயோ, நமது மாநிலத்திலேயோ, நமது நாட்டிலேயோ நமது வாழ்க்கை முடியாது. சில பேருக்கு அது முடிஞ்சாலும் பல பேருக்கு அது பறந்து விரிந்திருக்கும். அப்போது நாம் இந்த உலகத்தின் பார்வையில் நாம் எந்த தேசத்துக்காரங்களாக இருந்தாலும், எந்த ஏரியாக்காரங்களாக இருந்தாலும், நாம் அடுத்த ஏரியாவுக்கு போகிறப்ப நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்க்குறப்ப, இந்த மனுஷன் எப்படி இப்படி உபதேசத்தின்படி நடக்கிறான், கிறிஸ்தவன்னா இவனை மாதிரி தான் இருக்கணும், கிறிஸ்தவன்னா இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை உலகத்துக்கு நாம் கொடுக்குற அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும். சரி,
இதில் நான் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். கிறிஸ்துவுக்கு சாட்சினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவின் உபதேசத்தை அப்படியே கடைபிடித்து நடப்பது தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பது, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் நம்ம வாழ்க்கையில் நமது குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும், நமது உறவினர்கள் மத்தியிலையும் நமது நண்பர்கள் மத்தியிலையும் நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியிலையும் சாட்சியாக இருக்கணும். அடுத்தது மாற்று மத சகோதரர்கள் மத்தியிலையும் நாம் சாட்சியாக இருக்கணும். கடைசியாக உலகத்தோடைய பார்வையிலையும் நாம் சாட்சியாக இருக்கணும். இதுதான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன கட்டளை. அது நமக்கும் பொருந்தும். நாம் அதன்படி வாழ்ந்து சாட்சிகளாக இருக்கணுமே தவிர, எனக்கு வயிற்று வலி வந்தது, நான் ப்ரேயர் பண்ணேன் சரியாக போச்சு, என்னுடைய வீட்டில் தங்க செயின் காணாமல் போச்சு, நான் ப்ரேயர் பண்ணேன் அது கிடச்சிருச்சு, என் வேலையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது, நான் ப்ரேயர் பண்ணேன் அது சரியாக போச்சு, அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். தேவன் நமக்கு நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அது தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நாம் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் இருந்தால் தான் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சாட்சியாக நீங்கள் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தப்படுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.